கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 21வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையானதாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்திலே வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி, நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஆகிலும் கூட நான் பூமியில் உயிரோடு இருந்தேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆதலால் போகிறதா இருக்கிறதான்னு எனக்கே தெரியலை. ஆனாலும் கூட என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருக்கிறதுனால் நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, இந்த நிச்சயத்தை உடையவனாக இருந்து மறுபடியும் உங்களிடத்திலே வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படி உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது நான் மரிக்க மாட்டேன், நான் மறுபடியும் வருவேன், நான் உங்களோட கூட இருப்பேன், என்னுடைய கிரியைகளினால் உங்களுக்கு பலன் உண்டு அப்படி சொல்கிறாரு. இதை கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 14வது அதிகாரம், அதில் நான் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். இங்கே பாருங்கள், ஒரு சூழ்நிலை அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிற காலகட்டங்களில் அந்தியோகியாவிலே இக்கோனியாவிலும் இருந்து வந்த சில யூதர்கள் எந்த ஊரில் லிஸ்தீரா பட்டணத்தில் பவுல் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற போது அங்கே ஒருத்தன் சப்பானி அவன் வந்து சுகமாயிட்டான். அதை கண்டு இவங்கெல்லாம் தேவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு பலியிடுவதற்கு அந்த ஊரார் ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இங்கேயும் அங்கேயும் ஓடி எல்லாப்பா நாங்கள் மனுஷர் தான், அதனால் அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அமர்த்தினாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இந்த அந்தியோகியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்து வந்த சில யூதர்கள் அங்கே இருக்க யூதர்களுக்கு போதனை பண்ணி இந்த பவுலை கல்லெறிஞ்சு கொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். அதாவது மரித்து போன ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் சீஷர்கள் சூழ்ந்து நின்ற போது மறுபடியும் உயிரோடு எழுந்து நின்றான் என்று பார்க்கிறீர்கள். இங்கே நீங்கள் பிலிப்பியருக்கு நிருபத்தில் வாசிக்கும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், மரணத்தை பற்றி பேசுகிறான். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்த நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்போ மரிக்கிறதா உயிரோடு இருக்கிறதா? மரித்து போனான் என்று அவனை இழுத்து கொண்டு போய் பட்டணத்து வாசலில் போட்டு போயிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சீஷர்கள் வந்து அவனை சூழ்ந்திருந்த போது அவன் எழுந்து நின்றான். அதாவது மரித்து போகிற நிலைமை. அந்த நேரத்தில் ஒரு தீர்மானம், பவுல் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இப்படியே விட்டு பரலோகத்துக்கு போயிட்டால் நல்லது. ஆனால் நான் இங்கே இருந்தேன்னா சபை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
என்று சொல்லி அவன் பாருங்கள் பூமியில் உயிரோடு இருந்து சபை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத விரும்புகிறான். இதே 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 17வது வசனம், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும், அதாவது உங்களுக்கு ஊழியம் செய்கிற இந்த காலகட்டங்களில் நான் ஒருவேளை கர்த்தருக்காக மரிக்க வேண்டியிருந்தாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற போது, உங்களுக்கு நான் ஊழியம் செய்யும்போது நான் ஒருவேளை மரிக்க வேண்டியிருந்தால் அதுக்காகவும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுகிறான். இதை நீங்கள் கவனிங்க. அவனை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த மனுஷனை கல்லெறிந்து செத்து போய்விட்டான் என்று அவனை இழுத்து கொண்டு போய் போட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் பவுல் சொல்கிறான், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து தேவனோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஆனால் இங்கே இருந்தால் சபை மக்களாகி உங்களுக்கு நான் பிரயோஜனம், அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரில, ஆனால் நாங்கள் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்து இங்கே இருந்து உங்களோடு கூட இருப்பேன்கிறான். அப்படியே நான் உங்களுக்கு ஊழியம் செய்யும்போது நான் கர்த்தருக்காக பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் கூட, நான் கர்த்தருக்காக அப்படி மரிக்க வேண்டி வந்தாலும் கூட அதில் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலோடைய தீர்மானத்தை கவனியுங்கள். அங்கே மரணமா ஜீவனா, ஏன்னா அந்த நெருக்கத்தில் இருக்கிறான். விட்டால் பரலோகம் போயிடலாம், போதும் ஆண்டவரே நான் அங்கே வர்றேன் அப்படி சொன்னால் போதும். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. நான் இங்கே இருக்கிறது சபை மக்களுக்கு பிரயோஜனம், அதனால் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீர்மானம் எடுத்தான். பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய நெருக்கடிகள் வரும்போது இப்படியே பரலோகத்துக்கு போயிட்டால் நல்லது என்று நினைக்கிறக்கூடிய நல்ல விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து, அதாவது உங்களுடைய காலத்துக்கு முன்னே நீ சாக வேண்டும் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ காலத்துக்கு முன்னே சாகிறதெல்லாம் சரியல்ல. அப்போ அந்த காலங்களில் பெரிய ஆபத்து உபத்திரம் வந்தாலும் கூட கர்த்தாவே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அந்த பவுல் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு, நான் பூமியில் இருக்கிறதுனால சபை மக்களுக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டும். இயேசு சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. இன்று உங்களுக்காக எனக்காக இயேசு வந்திருக்கிறார், நமக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் நமக்குள் பரிபூரணப்பட. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாக கர்த்தருக்கு வாழ்ந்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கும் வரை, பாருங்கள், நான் கர்த்தருக்காக பரிபூர்ணமாய் வாழ்ந்து விட்டேன் என்று நினைக்கும் வரை நீங்கள் உடனே போகிறதுக்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் இங்கே தான் ஒரு பெரிய வேலை இருக்கிறது. நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் ஒரு பலனாயிருக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் இதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் உங்களை ஜீவனுக்கென்று ஒப்புவீங்கள். பிரச்சனை வந்துருச்சுன்னொன்னே சத்தா பரவாயில்லைன்னா நீங்கள் சாவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீர்கள் என்ற அர்த்தம். அப்படி செய்யக்கூடாது. இப்படி நெருக்கடியாக இருக்குது, சத்துருவம் போல் தெரியுதுன்னு சொன்னாலும் கூட, கர்த்தாவே ஜீவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எப்படி? ஜீவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை காத்துக்கொள்ளும், நடத்த உங்களுடைய சாட்சி இடத்துல விளங்கட்டும் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை அற்புத விதமாக சுகமாக்கி பலப்படுத்தி சாட்சியாக வைப்பார். அப்பொழுது நீங்கள் நன்றாக இருப்பது மாத்திரமல்ல, குடும்பத்தாருக்கும் சபைக்கும் நீங்கள் பிரயோஜனமாயிருப்பீர்கள், கர்த்தருக்கும் பிரயோஜனமாயிருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.